Hello everyone, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ்ல இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க ஒரு क्वेश्चनா பார்க்கலாம். ஓகே. क्वेश्चन நம்பர் 11. டிஃபைன் ரேடியன். ரேடியனை நம்மளுக்கு டிஃபைன் பண்ண சொல்றாங்க. ரேடியன் அப்படினா என்ன? நல்லா பாரு, பொதுவா நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணுவோமா இல்லையா? மெஷர் பண்ணுவோம் சார். யோசிச்சு பாரு, நீ ஸ்டார்டிங்ல இங்க இருந்த, அடுத்து நீ ஒரு சர்க்குலர் பார்க்ல இங்க வந்து இப்படி மூவ் பண்ணிருக்க. ஓகேவா? அப்போ நீ இந்த இடத்துல ஏதோ ஆங்கிள் மேக் பண்ணிருப்ப. ஆமா சார், இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. கரெக்ட் சார், படிச்சிருக்கேன். இந்த சென்டர்ல இருந்து இதுக்கு வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் r, இந்த டிஸ்டன்ஸ் s. இது வந்து ரேடியஸ், இது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட். என்னது இது? sங்கிறது என்னது? டிஸ்பிளேஸ்மென்ட். பொதுவா ஆங்கிள் எதுல மெஷர் பண்ணுவோம் சார்? சின்ன வயசுல இருந்து படிச்சிருக்கோம், ஆங்கிள் டிகிரியில மெஷர் பண்ணுவோம். அதுதான் கிடையாது பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லை 11th 12th வந்தால ஆங்கிளை நம்ம எதில் மெஷர் பண்ண மாட்டோம், டிகிரியில மெஷர் பண்ணாம இந்த ஆங்கிள் வந்திருக்கு பார்த்தி, இந்த ஆங்கிளோட வேல்யூ எதில் மெஷர் பண்ணுவோம்? ரேடியன்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். அப்போ ரேடியனுங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஆங்கிள் ஃபார்ம்டு. சரிங்களா? இந்த இடத்துல எவ்வளோ ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கோ அதான் நம்ம ரேடியன்ல மெஷர் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ இதுக்கு ஃபார்முலா ஒண்ணுமே இல்லை, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிரு. theta into s, இதான் ஃபார்முலா. இல்ல உன்ட்ட தீட்டா கேக்குறாங்கன்னா s divided by r. சப்போஸ் உன்ட்ட 1 தீட்டா 1 ரேடியன் கேக்குற, தீட்டாவோட யூனிட் என்னது? டிகிரி கிடையாது, ரேடியன். அவ்வளவுதான். சரியா? அப்ப நல்லா பாரு, சப்போஸ் என்னோட s-உம் r-உம் ஈக்குவலா இருக்கு. s-உம் r-உம் எப்படி இருக்குது? ஈக்குவலா இருக்கு. அப்ப நான் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண என்ன ஆயிரும்? 1ன்னு கிடைக்கும். அதான் 1 ரேடியன். அப்ப 1 ரேடியன் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? when displacement is equal to radius. ஓகேவா? சோ இங்க டெஃபினிஷன் பாரு. ரேடியன் வந்து என்னது? பிளேனர் ஆங்கிள். ஒன் பிளேன்குள்ள இருந்தா அந்த ஆங்கிள் பேர் தான் ரேடியன். சப்டெண்டட் பை a circular arc. இது ஒரு ஆர்க். இந்த சர்க்குலர் ஆர்க்கால சென்டர்ல எவ்வளவு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கோ அது ரேடியன்ல இருக்கும். நம்ம பொதுவாக டிகிரியில சொல்லணும், அதுக்கு வந்து ரேடியன். 1 ரேடியன் எப்படி டிஃபைன் பண்றோம்? சென்டர் ஆஃப் த சர்க்கிள்க்கும் ஆர்க்குக்கு நடுவில் இருக்க பத்தியா, அதாவது சென்டர் ஆஃப் சர்க்கிள்க்கும் அந்த ஆர்க்கு எஸ்ஸும் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர். இவங்க ரெண்டு பேர் ஈக்குவலா இருந்தா ஆங்கிள் வந்து எவ்வளவு ரேடியன்? 1 ரேடியன். ஓகே சார், எனக்கு டிகிரியில தான் தெரியும்னா உனக்கு கன்வர்ஷன் சொல்லிடுறேன். ரேடியனுக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னா எவ்வளோ டிகிரி இருக்கோ அதை என்ன பண்ணா பை பை 180 ஆல மல்டிப்ளை பண்ணிடு. 30 டிகிரின்னு 30 இன்டூ பை பை 180 போட்டுரு. 90 டிகிரி 90 இன்டூ பை பை 180. பையோட வரி தயவு செய்து 3.14 சப்ஸ்டியூட் பண்ணி. அச்சோ நல்லா சொன்னீங்க. நான் இப்ப பைக்கு வந்து அதான் போடலான்ட்டு இருந்தேன். நல்லா பார்த்தீங்கன்னா பையை அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ண ஆன்சர் வந்து விடும்.